வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சிம்பிள் சீரிஸ் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எப்படிலாம் இந்த டூல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியலில் வந்து ஒரு வீடியோவோட ஆடியோ வந்து எப்படி தனியாக எடுக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து மீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் நான் இப்போ ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தென் ஆட் பண்ண வீடியோ நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆடியோ தனியாக வந்துடும். நீங்கள் என்ன வீடியோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதோட ஆடியோ மட்டும் நீங்கள் தனியாக இதை மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ வந்து நம்ம தனியாக எடுத்தாச்சு. இதுக்கு வந்து வால்யூம் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கம்ப்ரெசருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வால்யூம் வந்து எக்கோ கேட்குற மாதிரி இருக்கும். லைக் வந்து நீங்கள் எப்படி வாய்ஸ் ஓவரில் கொடுப்பீங்களோ அந்த குவாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து கேட்கும். தென் பார்த்தீங்கன்னா நான் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ல, ஸோ வந்து வால்யூம் வந்து நீங்கள் இன்க்ரீஸோ பண்ணிக்கலாம், டிக்ரீஸோ பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் வைஸ் நம்ம வந்து வீடியோவுக்கு எப்படி வந்து கட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆடியோக்கும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தனியாக ஒரு டைலாக் மட்டும் வேணும் அப்படின்னும் போது எனக்கு பர்டிகுலராக இந்த டைலாக் மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கட் பண்ணுறது இருக்குது, ரைட் சைடில் வந்து கட் பண்ணுறது இருக்குது. தென் வந்து இன் பிட்வீனில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரிம் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவிலே கரெக்டாக போட்டிருப்பேன். நீங்கள் எப்படி வீடியோக்கு வந்து ட்ரிம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆடியோக்கும் ட்ரிம் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து ஐகானில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தனியாக கூட நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த வீடியோ இந்த பார்ட்டில் மட்டும் இந்த டைலாக் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஆடியோவை கட் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இது வந்து யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 சாங் வந்து மர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து கீழே லைட்டாக வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மர்ஜ் பண்ண எஃபெக்டே கிடைக்காது. லைக் வந்து கண்டினியூஸாக போகும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய மேஷப் வீடியோஸ்லாம் போடலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடியோ செட்டிங் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட்டுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஆடியோ ஃபேடின்னு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிட்டு வரும். ஸோ ஃபேட் ஆகிட்டு அந்த மியூசிக் வந்து வரும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபேட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது லைக் வந்து எப்படி நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஹை பிச்சில் போய்ட்டு தென் வந்து ஸ்லோவாக வந்து முடியல. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆடியோ செட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுக்கு எந்த டியூரேஷனில் வேணுமோ அதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஆடியோ மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறது, தென் அதை வந்து எப்படி கட் பண்ணுறது, தென் வந்து ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.